ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு Hi-Inno சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் இறால் குழம்பு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இறால நிறைய விதமான ரெசிபி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான இறால் குழம்பு நீங்கள் இட்லி தோசை சாதத்தோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இந்த இறால் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் மண் சட்டியில தான் இறால் குழம்பு வைக்க போறேன். சட்டி நல்லா சூடாயிட்டு இருக்கு. இதுல 100 ml அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு, இது 3 நல்லா எண்ணெயில பொரியிட்டோம். கடுகு இப்போ நல்லா எண்ணெயில பொரிஞ்சிட்டு இருக்கு. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதுல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இதுல இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கைவிடாம கலக்கிட்டே இருங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில வதங்கிடுச்சு. இதுல ஒவ்வொரு மசாலாவா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்த்திருக்கேன். நான் இன்னைக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். கலருக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள் 2 டீஸ்பூன். இதுக்கு தேவையான உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில நான் வதக்கிக்கிறேன். இப்போ நான் சேர்த்த அந்த மசாலா நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கிட்டு இருக்கு. இதுல நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை முன்னாடி வெந்நீர்ல ஊற வச்சு நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நான் அந்த மசாலாவோட கலந்து விட்டுக்கிறேன். இன்னைக்கு இறால் நான் 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் சொன்ன அளவுலாம் கரெக்டா இருக்கும். குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருக்கட்டும், அப்பதான் உங்களுக்கு கொதிச்சா குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல நான் முருங்கைக்காய் சேர்த்துக்க போறேன். இன்னைக்கு நீங்க முருங்கைக்காய் இல்லாம இறால் மட்டும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 முருங்கைக்காய் நல்லா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வாழைக்காய் இருந்தா கூட வாழைக்காயை சேர்த்தீங்கனாலும் நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு இறாலோட சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். முருங்கைக்காய் சேர்த்துட்டு நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைக்க போறேன். இப்ப பாருங்க நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொதிச்சிட்டு இருக்கு குழம்பு. எண்ணெய் உங்களுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. முருங்கைக்காய் நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்ப இதோட நான் 1/2 கிலோ அளவுக்கு இறால் முன்னாடி கழுவிட்டு நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இறால் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இறால் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா தண்ணிலாம் எல்லாமே நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்ப முருங்கைக்காயும் நம்ம இறால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சா போதும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா நம்மளுடைய இறால் குழம்பு ரெடி ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. முருங்கைக்காயும் வெந்திருக்கு. இறால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெந்திருக்கு. இறால் குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சிட்டு அதனோட பால் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு திக்கா ஆயிடும். நீங்க தேங்காய் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த இறால் குழம்போட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடும். உங்களுக்கு இந்த காரம் புளிப்பு டேஸ்ட். அதனால இதுல தேங்காய் சேர்க்கல. கடைசியா 2 கொத்து கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதை நீங்க சூடான சாதம் இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். சூப்பரான டேஸ்ட்ல நீங்க இந்த இறால் குழம்பு செஞ்சு பாருங்க. நீங்க முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ஒரு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.